தாவேகா தலைவர் விஜய் இன்னைக்கு வந்து ஏப்ரல் 16, இன்னும் ஒரு 5-6 நாளைக்குள்ள பிரச்சாரம் முடியுது. 5 நாள்ல. இன்னும் சொல்ல போனா ஒரு வாரத்துல கரெக்டா ஓட்டு போடுற டேட் இருக்கு, 23ஆம் தேதி அப்படிங்கிறது. இன்னைக்கு கரெக்டா இருக்கும், இன்னைக்கு பண்ணாதான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு தும்மி இருக்காங்க. என்னன்னா அந்த தேர்தல் அறிக்கையை வந்து இன்னைக்கு வெளியிட்டு இருக்காங்க. அடுத்த 5 நாளைக்கு பல பிளான்ஸ் வச்சிருக்காங்களாம். தலைவர் பேசினதை கட் பண்ணி எல்லா பக்கமும் கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா அவர் போய் சொல்ல முடியாது, அவர் வீடியோவாவது போய் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி போயிருக்காங்க. அதுல நிறைய அறிவிப்புகளும் வந்திருக்கு. நிறைய அறிவிப்புகள் வந்திருக்கு. அதாவது ஏற்கனவே 100 யூனிட் மின்சாரம் இலவசம் இருக்குல்ல, அது வந்து 200 யூனிட்டா அதிகரிக்குது. அதே போல 2036 1.5 ட்ரில்லியன் பொருளாதாரம். ஆமா, அதாவது தமிழ்நாடு தான் நிதியமைச்சர் என் ஆனந்த் பண்ணிடுவாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து 2 ஏக்கர் குறைவா நிலம் வச்சிருக்க விவசாயிகள் குடும்பத்தில் உள்ள குழந்தைகளோட கல்வி செலவை வந்து தாவேகா அரசே ஏற்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே வந்து மாஸ்டர் பிளான்ஸ் எல்லாம் வந்து உருவாக்கப்படும். வாத்திரைடு. அப்புறம் 25 லட்சம் ரூபாய்க்கு இப்ப 10 லட்சம் ரூபாய் நினைக்கிறேன், 5 லட்சம் இருக்கு, 10 லட்சமா ஆக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் அது வந்து 25 லட்சமா உயர்த்தி அறிவிச்சிருக்காரு. அப்படி பல்வேறு விஷயங்களை வந்து சொல்லியிருக்காரு. இதெல்லாம் மக்கள் கிட்ட எப்படி எடுபடுது, ரீச் ஆகுதுங்கிறத பார்க்கணும். அதே மாதிரி இன்னைக்கு பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னோட அம்மா, அக்கா, தங்கைகள் எல்லாரும் வந்து வீட்டு வாசல்ல விசில் சின்னத்தை கோலமா போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பூத்துல போய் போட வேண்டாமா, இங்க கோலம் போட்டா போதுமா? கோலம் போடுங்க, அந்த சின்ன ரீச் ஆகும், அதுக்கப்புறம் பூத்துல போய் ஓட்டா போடுங்கிற மாதிரி கேட்டிருக்காரு.